அன்புள்ள அப்பாவிற்கு மகன் எழுதும் அன்பு மடல் கடிதம். கடிதாசி கடிதம்னே வச்சுக்கலாமா? சரி, அன்பு கடிதம். நீங்கள் அங்கு நலமாக இருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கு நலமாக இல்லை. காரணம் விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள், ஓட்டலில் சாப்பிட்டு பணம் கேட்டால் கைத்திலேயே சாப்பா வச்சுக்கிறாங்கோ அப்படி என்று பெருமையாக பேசிக்கொள்ளும் இளைஞர்கள், கெட்டு சீரொழிந்து போகும் இளைஞர்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் அப்பாவாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? வேங்கை வயல் பிரச்சனையில் மக்கள் கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது களத்திற்கு போகாமல் தகப்பனாக எங்கே சென்றீர்கள் அப்பா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. பரந்தூர் விமான நிலையத்தில் பாதிப்பே இல்லாமல் எப்படி விமான நிலையம் அமைக்கப் போகிறீர்கள் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். அந்த மக்களுக்கும் நீங்கள்தான் அப்பா அல்லவா? இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆங்காங்கே போராட்டங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்கள், சீண்டல்கள், இன்று நான் உங்களுக்கு கடிதம் எழுதும் இந்த தருணத்தில் கூட கோவையில் ஒரு 17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்து அந்த கயவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா? இப்படி பல பேர் பல குமுறல்களை தொடர்ந்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மெசேஜ் மூலியமாகவும் சோசியல் மீடியா ட்விட்டர் மூலியமாகவும் எழும் குரல்கள் உங்களுக்கு தெரிகிறதா? எதற்காக இப்படி தளபதி விஜய் போன்று காஸ்டியூம் போட்டுக்கொண்டால் மட்டும் உங்களுக்கு ஓட்டு வந்து விடுமா? 26 உங்களுக்கு மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி 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 என்பதை இந்த கடிதத்தின் மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை பற்றி பாருங்கள். நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. மத கலவரத்தை தூண்ட நினைப்பவர்களுக்கு என்ன உங்களிடம் இருந்து என்ன நடவடிக்கை வந்தது? திருப்பரங்குன்றதும் பிரச்சனை, மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் காவலர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்களே, என்ன செய்தீர்கள்? பின்பு தலித் மக்கள் ஆங்காங்கே கொல்லப்படுகிறார்களே, சமூக நீதி காவலன் என்று சொல்கிறீர்களே, திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறீர்களே, பெரியார் அரசு தான் நடக்குது என்று சொல்கிறீர்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? தொடர்ந்து இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகள் உங்கள் மீது வைத்திருக்கிறாரே, அதற்கு உங்கள் பதில் என்ன என்பதை கடிதத்தின் மூலியமாகவோ இல்லை மீண்டும் ஒரு வீடியோ மூலியமாகவோ இதற்கு பதில் நீங்கள் கூறுவீர்கள் என்று ஆவலாக காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் மகன்களின் ஒருவன் நான். இந்த கடிதம் உங்களுக்கு சேரும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கிரிஞ்சுத்தனமான கேள்விகளை எங்களாலும் கேட்க முடியும். இப்படி நீங்கள் கிரிஞ்சுத்தனமாக நடந்து கொண்டால் மக்களும் ஒரு கிரிஞ்சுத்தனமான சில விஷயங்களை உங்கள் மீது வைக்கத்தான் செய்வார்கள். எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மொரட்டு கண்டென்ட்டாக போகிறது. ட்விட்டரிலும் சோசியல் மீடியாவில் அப்பா பாவங்கள் என்று ரசிகர்கள் வைத்து செய்கிறார்கள். இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு வருகிறதா இல்லையா? இந்த அப்பா வேஷம் போடுவதற்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்தா அந்த புண்ணியவான் யார் என்பதை நீங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு கடிதத்தின் மூலியமாக தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஒரு தாழ்மையான கருத்தாக வைத்துக் கொள்கிறேன். ஜோக்கெல்லாம் அப்புறங்க, என்னங்க இது என்னங்க காமெடி ஷோவாங்க இது? ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர், அவருக்கான பதவி என்ன, எப்படி இருக்கணும்? தளபதி மாதிரி காஸ்டியூமை போட்டுக்கிட்டு உட்காந்து செல்ஃபி எடுக்கிறீங்க, அதே மாதிரி கெட்டப்பை போட்டு உட்காந்து நீங்கள் என்னை தலைவர் என்று கூறுகிறார்கள், தலைவரே என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? இல்லை வர டெலிட் பண்ணி விட்டுறாங்களான்னு தெரியல. என்னை அப்பாவென்று அழைக்கிறது யாருங்க கூப்பிடுறாங்க அப்பான்னு சொல்லுங்க? யார் கூப்பிடுறாங்க? நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்னென்ன போய்கிட்டு இருக்கு, அவன் மதத்தை வச்சு இந்த மும்மொழி கொள்கை எல்லாம் பழைய திமுக வந்தால் நேரத்துக்கு எப்படி சுழலுவாங்க களத்தில். இன்னைக்கு என்னடான்னா அப்படியே மட்டுப்பட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்காங்க. நம்ம தலையெடுத்து மாட்டிக்கிட்டோம். நமக்கு விடிவு காலம் 26 பிறக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு ஏகோபித்த வரவேற்பு. பாட்டு பாடுங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. நம்மளால் பாட்டெல்லாம் பாடலாம் முடியாது. அது அண்ணன் சாட்டா பேசின விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு
பாட்டெல்லாம் பாட வேண்டியதா போச்சு. விடுங்க, அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுறது தான் நம்ம வந்திருக்கோம். இது எனக்கும் இதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் தோணுச்சு. அன்புள்ள அப்பா அப்பா உன் போல் யாரும் இல்லை எல்லாம் எனக்கு பாடணும்னு தோணுது. ஆனா எதுக்கு வேணாம், நம்ம கொஞ்சம் டீசெண்டான அரசியலே பண்ணுவோன்றதுக்காண்டி அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தலைவருக்கு வந்து நடுவில் நிறைய கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 3 நாள் 4 நாள் வீடியோ போட முடியல. நல்லா அருமையான கண்டென்ட்லாம் வந்தது. விஜய் ஒரு சங்கி யார் சொல்றாங்க? அந்த பக்கம் இருக்கிற கும்பல், அதாவது சங்கி கும்பல் சொல்லுது. எதுக்குடா சங்கின்னு திடீர்னு சொல்றீங்கன்னு பார்த்தா, ஒய் கேட்டகரி பாதுகாப்பு இவர் கேட்காம அவருக்கு எப்படி கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்கலாம் சொல்லி எல்லாம் சம்பாரிச்சாங்க. வியூஸ் சும்மா பறக்க விட்டாங்க. உட்காந்து மாத்தி மாத்தி அனல் பறக்க விவாதம். எதற்காக விஜய்க்கு வந்து ஒய் கேட்டகரி பிரிவு ஏன் கொடுக்க வேண்டும், அப்படி என்ன இருக்கிறது? இவருக்கு ஒய் கேட்டகரி கொடுத்ததுல வந்து யாருக்கு சந்தோஷமோ கோபமோ தெரியல. ஆனா ஒருத்தருக்கு வந்து மொரட்டு காண்லகிறாரு. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, சொல்லி பெரிய ஆளாக்க விரும்பல. நாட்டுக்கே நான் தாண்டா பாதுகாப்புலாம் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை நான் டச் பண்ண விரும்பல, கடந்து போக விரும்புகிறேன். ஏன் பாதுகாப்பு கொடுக்க கூடாது? தளபதி போன்ற ஒரு கல்ட்டு கரிஷ்மா இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம். இங்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து சமூக ஊடகங்கள் மூலியமாகவும் களத்தில் நம்ம மக்களை சந்திக்கிறோன்ற மூலியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு தளபதி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருமாறி இருக்கும் நம் தளபதிக்கு நிச்சயமாக இந்த பாதுகாப்பு என்பது அவசியமாக இருக்கு. ஏன்னா அவர் சாதாரணமா வெளியே வந்தானே பல ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்து கூடுறதை நம்மளால பார்க்க முடிந்தது. பரந்தூர் அதுக்கு ஒரு சாட்சி. முதல் முறை அரசியல் களத்துக்கு அவர் வந்தாரு. அன்னைக்கு அவருக்கு என்ன மாதிரியான சூழல் நடந்தது, அதுக்கே ஒரு க்ளோஸான ஒரு சர்க்கிள் தான் கொடுத்தாங்க. அங்கேயே வந்து எவ்வளவு கூட்டம் வந்ததுன்றலாம் சுமார் 10,000 இருந்து 15,000 மக்கள் அந்த இடத்துல கூடனதா தகவல் இருக்கு. அப்படி அவருக்கு வந்து பாதுகாப்பு மிக மிக அவசியமாக இருக்கு. அதனால அவருக்கு ஒய் கேட்டகரி கொடுத்தது வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன், ஒரு நல்ல விஷயமாவும் நான் பார்க்குறேன். நாட் ஒன்லி தளபதி, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸான அதானி, அம்பானி, ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற பலருக்கு வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு Z கேட்டகரி, Z+, Y+, ஸ்பெஷல் பாதுகாப்புன்னு சொல்லி பல ஒரு அடுக்கடுக்கான பல கட்டங்கள் இருக்கு. அதுல நம்ம தளபதிக்கு ஒய் கேட்டகரி கொடுத்தது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது வரவேற்கத்தக்கது. முடிந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சுட சுட லண்டன் ரிட்டர்ன்ஸ் நமது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசி போற போக்கில் பத்திரிகையாளர் பேச்சு, அந்த மும்மொழி கொள்கைன்னு ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்காங்களா, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து எப்படியாச்சும் இந்தியா உள்ள கொண்டு வந்துடணும்னு இவங்க பல வருஷமா துடிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது இடம் கொடுக்க போறது கிடையாதுன்னு வச்சுங்களேன். நம் தளபதியோட அறிக்கை வந்து பாஜகவினர், அதாவது ஒன்றிய அரசை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. எப்படின்னா, தளபதி போற போக்கில் பாசிசத்தை நீங்க எந்த வழியில கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பண்டான்னு நம்ம தளபதி போற போக்கில் ஒரு அடி அடிச்சிட்டார். அது இவங்களால பொறுத்துக்க முடியல. விஜய் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு, சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாருன்னு. ஏன்பா, அவர் பல வருஷமா ஸ்கூலு பல இலவச கல்விக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்காரு, பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்காரு. கல்விக்காக அவர் தொடர்ந்து பாடுபடுறாரு, குரல் கொடுக்கிறாரு. அந்த மாணவர்களை கூப்பிட்டு வந்து கௌரவிக்கிறாரு, நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கிறாரு, விருது அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை பண்றாரு, அங்கீகரிச்சு வர்றாரு. இந்த 3 வருஷமா பண்றாரு. நீங்க இந்த 3 வருஷமா பாக்குறீங்க. அவர் தொடர்ந்து 15 வருடமாக இந்த கல்விக்கான உதவிகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம், அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு, அவர் யாருக்கு லிஸ்ட் கொடுத்திருக்காரு, அது யார் நடத்துறாங்கன்றதெல்லாம் இருக்கட்டும். பல அமைச்சர்கள், பல கல்வி தந்தைகள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து நீங்க பல ஸ்கூல்லாம் வச்சு நடத்துறாங்க. அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பல பேர் நடத்துறாங்க. இந்த கல்வி கூடங்கள் நடத்துறது, ஸ்கூல் நடத்துறதுலாம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க படிக்கட்டும், தனியார் ஸ்கூல்ல போய் படிக்கிறவங்க படிக்கட்டும், இங்க அது பிரச்சனை கிடையாது. ஹிந்தியும் நாங்க எதிர்க்கல. ஹிந்தி நீங்க படிக்க கூடாது, நீங்க இந்த ஹிந்தி மொழி பேசவே கூடாதுன்னா வந்து இங்க யாரும் சொல்லல. எங்க தளபதியோட நிலைப்பாடும் அது கிடையாது. ஹிந்தியை ஏன் திணிக்கிறீர்கள், கட்டாயமாக்கணும் நீங்க ஏன் துடிக்கிறீங்கன்றதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியாவே இங்க நாங்க வைக்கிறோம். ஒரு கேள்வியாவே நாங்க கேட்கறது. நீங்க படிக்கிறவன் விருப்பம் உள்ளவன் படிங்க. என்னோட வேலை ராஜஸ்தான்லயோ, பீகார்லயோ, ஒடிசாலயோ, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்னா நான் ஹிந்தி கத்துக்க போறேன். இல்லப்பா என் வேலை லண்டன், நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன். இல்ல என் வேலை சீன மொழி நான் கத்துக்க போறேன். பிரான்ஸ்னா பிரான்ஸ் மொழி நான் கத்துக்க போறேன். எனக்கு தேவைப்பட்டா நான் கத்துக்க போறேன். நீ ஏன் வந்து வெளியே வந்து என் வாயில திணிக்கிற? இல்ல நீ கத்துக்கணும், கத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. மொழிக்கு எதிரானவர்கள் இல்ல, மொழி திணிக்கிறது தான் இங்க பிரச்சனை சொல்றோம். இங்க வந்து அப்படி பார்த்தா ஹிந்தி மொழி படிச்சுட்டா எல்லாம் வந்து மேதைகள், நீங்க வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணிடலாம்னு சொல்றீங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியாலே வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள் சொல்லக்கூடிய பல பேர் வந்து ஹிந்தி மொழி படிச்சுட்டாங்க, சாதனையாளர்களா மாறினாங்க. ஏன் உங்க பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வந்து
தமிழும் ஆங்கிலம் படித்துதான் இன்னைக்கு மருத்துவராக இருக்காங்க. ஹிந்தி படிச்சுட்டு அவங்க மருத்துவரானாங்க. சொல்லுங்க, நியாயமான ஒரு கேள்விதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்படி அண்ணாமலை அவர்களே வந்து அரசியலில் தன்னை வந்து ஒரு எப்படி சொல்றது வேணாம், அரசியல்ல தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்களா காட்டிக்கொள்ள அரசியல் நான் கத்துக்க போறேன்னு சொல்லி நீங்க போன இடம் வந்து உத்தரப்பிரதேசா, மத்திய பிரதேசா, லண்டன். அங்க போய் நீங்க என்ன படிச்சீங்க? ஹிந்தியா படிச்சீங்க. ஹிந்திலேயே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆங்கிலம் தான் தேவைப்பட்டது. தமிழ் மொழி இருக்கு, இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்க, ஹிந்தி எதற்கு? தேவைப்படும் பட்சத்தில் நாங்க கத்துப்போம். நீங்க ஹிந்தியை உள்ள கொண்டு வந்து அது மூலியமா நீங்க என்ன ஓட்டு அரசியல் பண்ணுவீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க பின்புலம் என்ன, உங்க இடன் அஜெண்டா என்ன என்பதெல்லாம் இங்க எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது ராஜா. இது தமிழ்நாடு, இது வந்து பெரியார் மண். இங்க இருந்து உங்களால ஒரு பண்ண முடியாது. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட நோக்கம் என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன, இடன் அஜெண்டா என்ன. ஹிந்தின்னு உள்ள வருவீங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி தான் கட்டாயம்னுவீங்க, ஹிந்தியில தான் எக்ஸாம் எழுதணும்னுவீங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து வடக்கு நண்பர்கள் இங்க பல பேர் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புக்காக வராங்க. நீங்களே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றீங்க, அனைவருக்கும் ரேஷன் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரேஷன் பொருள் கொடுக்கணும்ன்றீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்னென்ன வேலை பண்ணுவீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. உங்கள் கனவு பலிக்காது. வேலிடான பாயிண்ட்டை கொண்டு வாங்க. தமிழ்நாடு அதாவது ஆளும் தரப்பு செய்யக்கூடிய அநீதிகளை பார்த்து கேள்வி கேளுங்க. இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாது இந்த மும்மொழி கொள்கை எல்லாம் எடுபடாது பாஸ். நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மும்மொழி கொள்கையை உங்களால் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. தமிழ்நாட்டு மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, எங்க தலைவரும் அதை ஏத்துக்க மாட்டார். இந்த காமெடி எல்லாம் பண்றது நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்கன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 2-3 நாள் நடந்த இஷ்யூஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு நடத்த போறதாக தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பொதுக்குழுக்கள் நடக்க போகுது. ஒரு வருடம் கம்ப்ளீட்டான ஒரு விழா மாதிரியும் அதை கொண்டாட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக பிரம்மாண்டமான முறையில மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. மாற்று கட்சியிலிருந்து இன்னும் முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து நம்ம கட்சியில் இணைய போகிறாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான நியூஸ் எல்லாம் வந்து நமக்கு பேக் டு பேக் வரப்போகுது. அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது. நேற்று வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து தளபதி அவர்களை நம்ம கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தவர்கள்லாம் சந்திச்சு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பல பேரோட ஆதரவு குரல்கள் இருக்கு. மிக விரைவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஒரு தாழ்மையான கருத்தாக வைத்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.